அடுத்ததாக அரசியல் கள நிலவரம் பற்றின செய்திகளை பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திட்டு இருக்கு திமுக. இது தொடர்பான தகவல்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். தற்பொழுது இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுமூகமாக நடந்துட்டு வருது? இன்னும் எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பேலன்ஸா இருக்கு? மேலும் நிலவரங்கள் என்ன? தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் கூடுதலாக தொகுதியை கேட்கறதுனால தொகுதி பங்கீடை நடத்துறதுல திமுகவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. கூட்டணி கட்சிகளோடு தொகுதியை இறுதி செய்யறதுல தொடர் தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு இதுவரைக்கும் 43 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போது திமுக வசம் 191 தொகுதிகள் இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு குறைந்தது 6 இடங்கள் வேணும்னு கேட்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு குறைந்தது 10 தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. தேமுதிகவும் குறைந்தது 10 தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் திமுக தலைமையிலிருந்து 7 அல்லது 8 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அதனால இந்த உடன்பாடு எட்டப்படுறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக தரப்பில் இருந்து 2 தொகுதிகள், 2லையுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் கமலஹாசன் தரப்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 6 இடங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 1 இடங்களில் போட்டியிட்டு கட்சியின் தலைவர் வேல்முருகன் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை குறைந்தது 2 இடம் வேணும் அப்படின்னு வேல்முருகன் தொடர்ந்து கேட்டுட்டு வராரு. இப்படி கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்டு திமுகவிடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வர்றதுனால தொகுதி பங்கீடு உடன்பாடு இறுதி செய்யறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. கடந்த முறை 12 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட உறுதி செய்திருந்த திமுக இந்த முறை கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வந்திருக்கிறதுனால 17 தொகுதிகளுக்கு உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 6 தொகுதி வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, தேமுதிக போன்ற கட்சிகளோட தொகுதி ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்யறதுலையும் தொடர்ந்து ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக வசம் இப்போதைக்கு 191 தொகுதிகள் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 165 170 இடங்கள்ல நேரடியாக போட்டியிடுறதுக்கு திட்டமிடுறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதியில் கேட்கறதுனால திமுக அந்த தொகுதிகளெல்லாம் கொடுத்தா 150 தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடியும். அதனால இந்த தொடர் தாமதம் ஏற்படுறத பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நாட்களில் கூட்டணி கட்சிகளோடு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சமரச முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அநேகமா இந்த வாரத்துக்குள்ள இந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியாகும் அப்படின்னும் அடுத்த வாரத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.